அவங்களுக்கு எந்த பெயிண்ட் வேணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கட்டும். அது முடிய நம்ம ஏசியன் பெயிண்ட்டையும், பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்டுக்கும், பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்டுக்கும் ஒரு வார் போய்க்கிட்டு இருக்கு. என்ன வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிர்லா ஓப்பஸ் பெயிண்டோட வந்து பேசிக் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா குரூப். ஆதித்யா பிர்லா குரூப்ங்கிறது ஒரு பெரிய குரூப்பு. ஸோ அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, குமார் மங்கலம் பிர்லா அவர் தான் ஓனரு. இந்த ஆதித்யா பிர்லா குரூப் கீழ வர்றது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா கேபிட்டலு, ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயிலு, அல்ட்ராடெக் சிமெண்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் ஆதித்யா பிர்லா குரூப் கண்ட்ரோல்ல தான் வருது. அவங்க தான் இத ஓன் பண்றாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட்ட. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில அவங்க தான் கிங்கு. ஸோ அடுத்து ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸு, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸு, வோடாஃபோன் ஐடியால ஒரு 9% கிட்ட வந்து அவங்க ஸ்டேக் ஹோல்ட் பண்றாங்க. அப்புறம் அப்ளாஸ் என்டர்டெயின்மென்ட் அவங்க மூவி இண்டஸ்ட்ரியிலயும் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து குமார் மங்கலம் பிர்லா. இவர் தான் குமார் மங்கலம் பிர்லா. இவர் தான் இந்த பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்புறம் இப்ப பார்த்த கம்பெனிலாம் இவர் தான் ஓன் பண்றாரு. ஸோ வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ ஃபோக்கஸ் பண்ண சொன்னேல்ல, இதான் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கீழ தான் பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட் வருது. அதாவது இந்த கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் கம்பெனி பேரேவும். ஸோ கிராசிம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 அண்டர்ல வருது. அதாவது நிஃப்டி 50யோட கம்பெனி. இந்தியாவோட டாப் 50 கம்பெனி இது. டாப் 50 கம்பெனில கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் 1. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பிர்லா ஓப்பஸ் பெயிண்டோட என்ட்ரி. ஸோ பிர்லா ஓப்பஸ் பெயிண்டோட என்ட்ரி எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2024ல நடந்துச்சு. ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பிர்லா ஓப்பஸ வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ குமார் மங்கலம் பிர்லா வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 crore இன்வெஸ்ட் பண்ணாரு. எதுக்கு அப்படின்னா, அந்த ஓப்பஸ் பெயிண்ட்ட வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் பில்ட் அவுட். லார்ஜஸ்ட் பில்ட் அவுட்னா அவங்ககிட்ட இப்போதைக்கு அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலேயும் மத்த பெயிண்ட் கம்பெனியோட அவங்க தான் அதிகம். அவங்களால அதிகமா தயாரிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிர்லா ஓப்பஸ் பெயிண்டோட ஆட் பார்த்துருப்பீங்க. இந்த கிரிக்கெட்லாம் அதாவது ஐபிஎல் சீசன் முடிஞ்சுச்சு. ஸோ ஐபிஎல் சீசனுக்கு ஊடையில ராஷ்மிகாவும், விக்கி கௌசலும் வந்து பிர்லா ஓப்பஸ்ன்னு நெறைய ஆட்லாம் குடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் மார்க்கெட் ஷேர் கெயின்ஸ். ஸோ ரேபிட் மார்க்கெட் ஷேர் கெயின்ஸ்னா, இப்போ வந்து இந்தியால ஒரு 100 பெயிண்ட் பாக்ஸ் விக்கிது. ஸோ 100 பெயிண்ட் பாக்ஸ்ல அ இவங்க வந்து எப்ப வந்தாங்க? பிப்ரவரி 2024ல தான் வந்தாங்க. 1 இயர்ல 100 பெயிண்ட் பாக்ஸ் விக்கிற இடத்துல 7 பெயிண்ட் பாக்ஸ் அவங்களோடது விக்கிது. ஸோ 7% வந்து மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி வித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் டீலர் அண்ட் கன்சியூமர் டிஸ்கவுண்ட். ஸோ ஏசியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதான் கிங்கு. எதுல? பெயிண்ட் செக்டர்ல. பெயிண்ட் செக்டர்ல ஏசியன் பெயிண்ட் தான் கிங்கு. கிங்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 பெயிண்ட் பாக்ஸ் விக்குது அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ 100 பெயிண்ட் பாக்ஸ்ல 50க்கு மேல 50க்கு மேல எது விக்கிதோ அதான் கிங்கு. ஸோ இப்போதைக்கு 52 இருக்கு. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 59. 7% எங்க போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்கு. ஒரு வருஷத்துல பார்த்தீங்களா? 59% வந்து முன்னாடி இருந்துச்சு. 1% அதுக்கடுத்து இப்ப 52 இருக்கு. எங்க போச்சு அப்படின்ட்டு. ஸோ ஏசியன் பெயிண்ட்டுக்கும், பிர்லா ஓபஸ் பெயிண்ட்டுக்கும் இப்படி தான் சண்டை உருவாச்சு. ஸோ அவங்க எப்படி 7% வந்து கெயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கமிஷன் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ரா கமிஷன்னா, கமிஷன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு பெயிண்ட் பாக்ஸ் வந்து ரூ. 100க்கு விக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளா சொல்றேன். ரூ. 100க்கு விக்குதுன்னா, பிர்லா ஓபஸ் பெயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அ நான் உனக்கு ரூ. 90க்கு தரேன். நீ ரூ. 10 வந்து கமிஷன் வச்சு ரூ. 100க்கு வித்துக்கோ. ரூ. 10 உனக்கு லாபம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, ஏசியன் பெயிண்ட் என்ன செய்றாங்க, வெறும் ரூ. 4 ரூ. 5 தான் தராங்க. ஸோ மேக்ஸிமம் ரூ. 10 தராங்கன்னா, எல்லாம் என்ன செய்வாங்க, ஏசியன் பெயிண்ட் வந்து ரூ. 4 ரூ. 5 தானே தராங்க. இங்க ரூ. 10 கிடைக்குது. நம்ம பிர்லா ஓபஸ் பெயிண்டோட பாக்ஸ வச்சுக்குருவோம் கடையில. ஸோ கடையில பிர்லா ஓபஸ் பெயிண்டோட பாக்ஸ் வைக்கிறனால, அதனால அவங்க மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணாங்க. இங்க சண்டை நடந்ததேவும் மார்க்கெட் ஷேர் கெயினோட தான். மார்க்கெட் ஷேர் கெயின் யாரு எடுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் ஒரு நல்ல டீல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட் எம்ப்ளாயி. எதுக்கு? செட்டிங் அப் ஃபேக்டரி செட் பண்றதுக்கு. ஸோ இப்படி வந்து அவங்க மார்க்கெட் ஷேர வந்து கெயின் பண்ணாங்க. ஸோ இப்போ ஏசியன் பெயிண்ட்டுக்கு இதில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்பவே சொன்னேன்ல 59% இருந்துச்சு. 52% வந்துச்சு. எப்ப? வெறும் ஒரே வருஷத்துல 7 பாக்ஸ் அவங்களால குறைஞ்சு போச்சு. ஸோ 7 பாக்ஸ்னா எக்ஸாம்பிள் தான். அதான் நீங்க நெனச்சுக்கோங்க 7 பாக்ஸ் அப்படின்னு. ஸோ 7 பாக்ஸ் குறைஞ்சனால என்ன ஆச்சு? 7 பாக்ஸ் குறைஞ்சனால 45% டிராப் இன் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து 45% குறைஞ்சு போச்சு அவங்களுக்கு. அவங்க ஒரு 100 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்களேன். 100 கோடி எப்ப சம்பாரிச்சாங்க? எஃப்ஒய் 2024ல. ஸோ இப்ப எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? வெறும் 55 கோடி தான். எவ்வளோ மேசிவ் ட்ராப்ன்னு பாருங்க. எதனால? இந்த 7 பாக்ஸ்னால. அதாவது இந்த 7%ஆல. சரியான ட்ராப் இது.
ஸோ ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா 4.3% வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது குவார்ட்டர்னா அந்த Q1, Q2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீடியோ போட்டிருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க. Q1, Q2, Q3, Q4 அப்படின்ட்டு. ஸோ 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ ரிசல்ட் வரும். ஸோ வால்யூம் குரோத்தும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. மார்ஜின் பிரஷர் ரொம்ப ஹையா இருக்கு. அதாவது பிரஷர் வந்து அவங்களுக்கு தாங்க முடியல. ஏன்? அந்த 7% ஸோ இன்னும் அது கூடிக்கிட்டு தான் போகுது. இவங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டு வருது. இங்க பேச்சு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் தான் பேச்சு வரும். ஷேர் பிரைஸ் வந்து எப்படி இன்கிரீஸ், டிக்ரீஸ் ஆகும்? ரெவென்யூ அதிகமாச்சுன்னா இன்கிரீஸ் ஆகும். அதே மாரி ப்ராஃபிட் அதிகமாகணும். அப்பதான் இன்கிரீஸ் ஆகும். ஸோ ரெவென்யூவும் டவுன் ஆயிருது. ப்ராஃபிட்டும் டவுன் ஆயிருது. என்ன ஆகும்? ஷேர் பிரைஸும் கீழ வந்துரும். ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ அடுத்து டீலரும், கன்சியூமரும் பிஹேவியர் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணாங்க? அதாவது டீலர் வந்து ஏன் ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 70% வந்து ஏசியன் பெயிண்ட் வச்சிருந்தாங்க. எப்போ? 2023ல. 2024ல என்ன பண்ணிட்டாங்க? 30% தான் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அவங்க கடையில வந்து 70 பாக்ஸ் ஏசியன் பெயிண்ட் இருக்கு. மீதி 30 பாக்ஸ் வந்து அது இதுன்னு வேற கம்பெனி வச்சிருப்பாங்க. இந்த பர்ஜர் பெயிண்ட், நெரோலாக் பெயிண்ட், டியூலக்ஸ் பெயிண்ட் இந்த மாரி. ஸோ 70ல இருந்து இப்ப 30 கொண்டு வந்துட்டாங்க. எது 70 வந்து ஏசியன் பெயிண்ட் இருந்துச்சு. இப்ப 30 தான் ஏசியன் பெயிண்ட் இருக்கு. எவ்வளோ அந்த மீதி 40 யார் ஃபில் பண்ணா? பிர்லா ஓப்பர்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிர்லா ஓப்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? 100 டூ ரூ. 600 வந்து கமிஷன் தராங்க. கமிஷன்னா அந்த ஆ ரூ. 100க்கு எம்ஆர்பி இருக்குன்னா, நான் ரூ. 90 தருவேன். ரூ. 10 லாபம் நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? 100 டூ ரூ. 600 வந்து பெர் 20 லிட்டர்ஸ். ஆனா ஏசியன் பெயிண்ட் எவ்வளோ தராங்க? ஒன்லி 40 டூ 50 ரூபீஸ். எவ்வளோ கேப் அப்படின்னு பார்த்தீங்களா? அதனால தான் பிர்லா ஓப்பர்ஸ் பெயிண்டோட பாக்ஸ் நெறையா விக்கிது. ஸோ இப்ப என்ன நடந்துச்சு? பிர்லா ஓப்பர்ஸ் பெயிண்ட் ஜெயிச்சிருச்சு. எதுல? வார்ல. ஸோ வார்ல ஜெயிச்சிருச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் தான். ரிவெஞ்ச் தான். ரிவெஞ்ச விடக்கூடாது அப்படின்னு ஏசியன் பெயிண்ட் முடிவாயிருச்சு. ஸோ ரிவெஞ்சில என்ன பண்ணுச்சு? த்ரெட்டன்ட் சப்ளை கட்ஸ். த்ரெட்டன்ட் சப்ளை கட்ஸ்னா மிரட்டுறது. நான் வந்து என்னோட பொருள வந்து உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு. யார்ட்ட? டீலருக்கு. டீலருக்கு வந்து என்ன சொல்ட்டாங்க, நான் வந்து ஏசியன் பெயிண்ட் அதாவது நான் என்னோட பெயிண்ட்ட உனக்கு தரமாட்டேன். ஏன் அப்படின்னா, நீ வந்து பிர்லா ஓப்பஸ் ப்ராடக்ட்ட வந்து ப்ரமோட் பண்றயில. பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ட வந்து நீ விக்க விடுறயில. அதனால நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு மிரட்டுறது. அடுத்து என்ன பண்ணாங்க, கிரெடிட் லைன். கிரெடிட் லைன்னா அந்த அது நீ அந்த ஏசியன் பெயிண்ட் டப்பா வித்துட்டு, எனக்கு அப்புறமேல் கூட காசு குடு அப்படிங்கிற மாரி. அந்த கிரெடிட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. அப்புறமேல் கூட காசு குடுக்குறதுங்கிறத விட, நீ எனக்கு இப்பயே குடுக்கணும். எனக்கு இப்பயே குடுத்தா தான் நான் உனக்கு பெயிண்ட் பாக்ஸ் தருவேன் அப்படிங்கிறத மிரட்டுறது. அடுத்து ஃபோர்ஸ்டு டீலர்ஸ் டூ ரிமூவ் பிர்லா பிராண்டிங். அதாவது உங்கள டீலர்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்றாங்க. நீ பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ட வைக்கக்கூடாது. வைக்கலைன்னா அப்புறம் உனக்கு வேற மாரி ஆயிரும் அப்படிங்கிற மிரட்டுறது. ஸோ பிர்லா ஓப்பஸ் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? ஃபைல்ட் அன் ஆன்டி டெஸ்ட் கம்ப்ளைண்ட். நான் என்ன சொன்னேன்? நான் சொல்லல. மிரட்டுறாங்க, ரவுடிசம் பண்றாங்கன்னு. பிர்லா ஓப்பஸ் தான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அப்யூசிங் டாமினன்ட் பொசிஷன். டாமினன்ட் பொசிஷன்னா அது அந்த கிங் மேட்டர். 50%க்கு மேல உங்க பொருள் வித்துச்சுன்னா, அதாவது 50% மார்க்கெட் ஷேர் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அவங்களோட பொசிஷன வந்து அவங்க டாமினேட் பண்ணக்கூடாது. டாமினேட் பண்ணக்கூடாதுன்னா, மத்த கம்பெனிய வந்து அந்த செக்டர்ல வந்து வரவிடாம பண்ணக்கூடாது. இங்க என்ன பண்ணுது? பிர்லா ஓப்பஸ் வந்து உள்ள வருது. அவங்க அதாவது உள்ள விட மாட்றாங்கல்ல, பிர்லா ஓப்பஸ. அதான் இங்க பண்றாங்க. ஸோ இது பண்ணக்கூடாது. காம்படிஷனா தான இருக்கும். காம்படிஷன்ல வந்து நீ ரெவென்யூ ஏத்து, ப்ராஃபிட் ஏத்து, அது இந்த மாரி சண்டை இருக்கணும். நீ அந்த பொருள விக்கக்கூடாது, இந்த பொருள விக்கக்கூடாதுன்னு டீலர்ட்ட போய் மிரட்டக்கூடாது. இதான் அங்க வந்து பிர்லா ஓப்பஸ் சொல்றாங்க. ஸோ அந்த காம்படிஷன் ஆக்ட் படி அவங்க வந்து என்ன செஞ்சனா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இந்தியன் கவர்ன்மென்ட்டோட சப்சிடியரி தான். அ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிசிஐ என்ன பண்ணும் அப்படின்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லுக்ஸ் இன்டூ கேஸஸ். எந்த கேஸஸ் எல்லாம் பார்க்கும், அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் காம்படிஷன். காம்படிஷன்ல வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் ஏதாவது தர்ற மாரி இருந்துச்சுன்னா, அந்த கேஸஸ்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் அத பார்ப்பாங்க. ஸோ, இப்ப அந்த அந்த இதில தான் அவங்க இறங்கியிருக்காங்க. அ நெகட்டிவா இம்பேக்ட் ஆயிருக்கு காம்படிஷன்ல. ஸோ, அவங்க பிர்லா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, சிசிஐ வந்து ஜூலை 2025 1ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் தான். இந்த மாசம் 1ஆம் தேதி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்டுக்கு மேல ஒரு லெட்டர் அனுப்பிட்டாங்க. என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. பிரைமா ஃபேசியா ஆர்டர். பிரைமா ஃபேசியா ஆர்டர்னா அதான். எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாரி நீங்க மிரட்டுற வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ, அந்த மிரட்டுற வேலை பண்ணனால, நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறேன். இந்த மாரி நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இன்வெஸ்டிகேட் தான் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகல இன்னும்.
ஸோ வந்து ஆனா ஏசியன் பெயிண்ட் மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏசியன் பெயிண்ட் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, "நாங்க எந்த தப்பும் பண்ணல" அப்படின்னு தான் சொல்றாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, "ஃபுல்லி கோஆப்பரேட் வித் த அத்தாரிட்டீஸ்." நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க வந்து உங்க ஆஃபீஸர் அத்தாரிட்டீஸ் யாரோ வந்தாங்கன்னா, நாங்க ஃபுல்லா கோஆப்பரேட் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ நாங்க செய்வோம். நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மார்ச் 31, 2025 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நியூஸு. ஸோ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சித்தாந்த் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ரிலையன்ஸ் கண்ட்ரோல்ல வருது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.9% ஆஃப் ஸ்டேக் அதாவது 4.9% மொத்தம் 100% ஷேர் இருக்கு. அதில 4.9% ஷேர் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ட்ட இருக்கு. எதோட ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்டோட ஷேர். ஏசியன் பெயிண்டோட ஷேர் வந்து 4.9% வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ட்ட இருந்துச்சு. ஸோ அவங்க ஜூன் 12ஆம் தேதி 2025 அன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 3.64% வந்து வித்துட்டாங்க. இது வந்து மேசிவான நியூஸு. 4.9% ஷேர் வந்து ரிலையன்ஸ்ட்ட இருக்கு. 3.64% வந்து அவங்க வித்துட்டாங்க. ஸோ அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜூன் 12க்கு அடுத்து ஜூன் 16 டூ 17லாம் அந்த டேட்டுக்குள்ள அப்படிங்கிற மாரி. மீதி இருக்கிற ஷேரையும் வித்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற ஷேர்னா, மீதி இருக்கிற எல்லா ஷேரும் இல்ல. கிட்டத்தட்ட 8.5 மில்லியன் ஷேர் வந்து இவ்வளோ கோடிக்கு அவங்க வித்துட்டாங்க. ஸோ இப்ப அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கு? வெறும் 2,00,000 ஷேரு. ஸோ அவங்ககிட்ட எவ்வளோ ஷேர் இருந்துச்சு? 4.9%ல இருந்து வெறும் 0.01% எவ்வளோ குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாருங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கு அவங்க வித்ததுக்கு. எல்லா ஷேரையும் வித்ததுக்கு. மேபி பாதி வித்திருக்கலாம். கொஞ்சம் வித்திருக்கலாம். பட் 99% வித்துட்டாங்க. ஸோ அடுத்து வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? இவ்வளோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? வார் நடந்திருக்கு. ஏசியன் பெயிண்ட்டுக்கும், பிர்லா ஓப்பர்ஸ்க்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். பாசிட்டிவ் விஷயம், இல்லாட்டி நெகட்டிவ் விஷயம். அதாவது அவங்களோட காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்டுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அதுதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் நியூஸ்னா, அதாவது அவங்க ஏசியன் பெயிண்ட் வந்து நாங்க எதுவுமே பண்ணல, அப்படிலாம் பண்ணல, நாங்க யாரையும் மிரட்டல அப்படிங்கிற நியூஸ் உண்மையாயிருச்சு. அதாவது அவங்க யாரையும் மிரட்டல அப்படின்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பார்த்தீங்களா? கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எது? அந்த பிர்லா ஓப்பர்ஸ் பெயிண்ட்டுக்கு அண்டர்ல வருது. நீங்க பிர்லா ஓப்பர்ஸ் பெயிண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே இது ஏசியன் பெயிண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஏசியன் பெயிண்ட்ன்னு தனியா இருக்கு. நீங்க அதில இன்வெஸ்ட் பண்ணலாம். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய கம்பெனி வச்சிருக்காங்க. நெறைய கம்பெனினா, அவங்க நெறைய செக்டர்ல இருக்காங்க. பெயிண்ட்ல இருக்காங்க. அப்புறம் டெக்ஸ்டைல்ல இருக்காங்க. இந்த மாரி அவங்க நெறையா பிசினஸ்ல இருக்காங்க. ஸோ நெறையா பிசினஸ்ல இருக்கும்போது, உங்களால பெயிண்ட் பிசினஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க மொத்தமா எல்லா பிசினஸ்க்கும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட். மத்தபடி அவ்வளோ பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இல்ல. ஸோ இப்ப இங்க நியூஸ் படி பாசிட்டிவ், நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஏசியன் பெயிண்ட்க்கு சாதகமா வந்து கேஸ் சால்வ் ஆயிருச்சு. அதாவது ஏசியன் பெயிண்ட் வந்து தப்பு பண்ணல. அவங்க யாரையும் மிரட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் வந்து ஃபால் ஆகும். ஏன்னா, அவங்க பொய் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்க வந்து ரெப்புடேஷன் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ இது இந்த பக்கம். அதே இது நெகட்டிவ் நியூஸ். ஏசியன் பெயிண்ட் வந்து அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க அப்படின்னா, அது அவங்களோட ரெப்புடேஷன் வந்து டேமேஜ் ஆகும். ரெப்புடேஷன் டேமேஜ் ஆச்சுன்னா, ஷேர் பிரைஸ் ஃபால் ஆகும். ஏன்? இன்வெஸ்டர்ட்ட இருந்து நம்பிக்கை போயிருச்சு. ஸோ இப்ப ஏசியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, 50யோட கம்பெனி. அதாவது இதுவும் ஒரு டாப் 50 கம்பெனி தான். டாப் 50 கம்பெனி தான் இந்தியாவோடது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோல. ஏசியன் பெயிண்ட் விசஸ் பிர்லா ஓப்பர்ஸ் பெயிண்ட். மத்தபடி அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாகர். குட் பை. வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. மத்தபடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குட் பை.